ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. 8வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, 8வது படிக்கிற மாணவனை சக மாணவன், அதுவும் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டே அருவாளால் வெட்டியிருக்கிறான். ஸோ இது கேட்கும்போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ரொம்ப பெரிய ஸ்கூல், அந்த ஏரியாவிலே பெஸ்ட்டு ஸ்கூல்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல். ஏன்னா இது ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்தாலும் நிறைய நியூஸ் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அதுவும் ரொம்ப பெரிய ஸ்கூலில் இப்படி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. ஜஸ்ட்டு ஒரு பென்சில் பிரச்சனை. ஒரு பையனுடைய பென்சில் காணாமல் போயிருக்குது. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி பென்சிலை அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறான். இது என்னோடய பென்சில் தானே அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவே இது அந்த பையன் வீட்டில் சொல்லியிருப்பான் போல இருக்குது. அவங்க அப்பா அம்மாவே டீச்சருக்கு கால் பண்ணி இது நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் ஒரு 2 மாதமாகவே பேசலையாம் அவங்க. இந்த நேரத்தில் தான் இந்த அருவாள் வெட்டு நடந்திருக்குது. தடுக்க ஆசிரியருக்கும் வெட்டு விழுந்திருக்குது. கூட இருந்த மற்ற குழந்தைங்களுக்கு கூட வெட்டு விழுந்திருக்குது. அந்த பையன் வெட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கத்தியோடு போய் இதை சொல்லியே கொடுக்குறான். ஸோ கேட்டதுக்கு நான் சினிமாவில் இந்த மாதிரி பார்த்துருக்குறேன், வெட்டிட்டு போலீஸில் சரணடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையனும் கூட, வெட்டின அந்த குழந்தை. அடுத்தது ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குது அந்த குழந்தை. அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையன் நடந்து போகிறத இந்த பையன் கேலி பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேலி பண்ணதில் தான் இந்த குழந்தை ட்ரிகர் ஆகி ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த மாதிரி அரிவாள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அப்போ அன்றைக்கும் அதே மாதிரியே கேலி பண்ணும்பொழுது தான் வெட்டியிருக்கிறான். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக இதை புல்லியிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம அறியாமலே ஸ்கூல் டைம்லலாம் இது நடந்திருக்கும். ஒன்று நம்மளை பண்ணியிருப்பாங்க, அல்லது வேறு யாரையாவது பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அப்போவே தோணும், எப்படி இவன் இதெல்லாம் தாங்கிக்கிறான் அப்படின்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் வேறு ஒருத்தனை புள்ளி பண்ணுவான். இவனை மற்றவர்கள் புள்ளி பண்ணுவாங்க, இவன் மற்றவர்களை புள்ளி பண்ணுவான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அந்த புள்ளி, இங்கே ரேகிங்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரேகிங்கிறது சீனியர் ஜூனியரை பண்ணுறது. இது அவங்க கிளாஸில் இருக்கிற பசங்களே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்குறோம். சிரிச்சிட்டே இருப்பான், அவன் திருப்பி யாருமே ரேகிங் பண்ண மாட்டான், அப்படி இருப்பான். அந்த மாதிரி பையன், அதாவது ரேகிங் செய்யப்பட்ட பையன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனான். ஆச்சரியமாச்சு. நான் நினைக்கிறேன் அந்த குணம், அந்த எல்லாத்தையும் சகிச்சு போகிற குணம் தான் அவனை பெரிய பிஸ்னஸ் மேனாக மாற்றி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அசுர குணம்லாம் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ சப்போஸ் அவனுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரேகிங் பண்ணுறது இதெல்லாம் சினிமாவில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது அது ஒரு நார்மலாக, எப்படியோ இந்த செந்தில் கவுண்டமணி ஜோக்கே ஒருத்தர் அடிச்சுக்கிறது தான் இருக்கும். அது மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில், நெகட்டிவான மாற்றத்தை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதுடைய ஒரு சின்ன அடையாளம் தான் இந்த சம்பவம். ஏன்னா அது முந்தைய ஜென்ரேஷன்லேயே ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே வழி வழியாக இருக்குது போல் இருக்குது. ஸோ இன்னொன்று அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த வெட்டுப்பட்ட குழந்தையுடைய அம்மா சொல்கிறாங்க, என் பையன் யார்கிட்டையும் வம்புக்கெலாம் போக மாட்டான், எங்ககிட்ட வேணால் ஏதாவது கேட்பானே தவிர வெளில அப்படிலாம் பேச மாட்டான், 3-5 வேளை தொழுகை பண்ணுற குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அந்த தொழுகை அல்லது பக்தி எந்த மதத்தை எடுத்தாலும் அது ஒருத்தருடைய குணத்தை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றாது. ஏன் மாற்றாது அப்படின்னா, அது உள்ளே இருக்கும், அந்த சூழ்நிலை வராத வரைக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க. அந்த ட்ரிகர் இருக்குது இல்லையா, அது ஏற 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 டமால்னு வெடிச்சிடும். ஸோ அது ஒன்று இருக்குது. மேபி ஒருத்தர் வீட்டில் டிவியே இல்லைன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த பொறுத்துக்கிற சக்தி இருக்கும்.
தவறான காரியங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லா குழந்தைங்களும் டிவி, அது இல்லாமல் செல்லுலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூனே வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி விஷயம் தான் இருக்குது. நக்கல் அடிக்கிறது தான் கார்ட்டூனாகவே வருது இப்போ. அது எப்போத்துலேருந்தோ அப்படி தான் வருது, இப்போ ரொம்பவே வருது. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேசாமல் போகிறதே ட்ரிகர் பண்ணும். பேசாமல் இன்னொருத்தர் கூட, குறிப்பாக இது பெண்கள் கிட்ட அதிகமாக இருக்கும். ஸ்கூல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, திடீர்னு பேசாமல் போயிடுவாங்க. அது ஒரு பயங்கரமாக அதே அப்சஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தை தனியாக இன்னொரு குழந்தை கேலி பண்ணிச்சா, அல்லது நிறைய பேர் சேர்ந்து கேலி பண்ணாங்களா, இப்படியெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த வெட்டுப்பட்ட குழந்தை வந்து ரெகுலராக அந்த ஸ்கூலில் பல வருஷமாக படிக்குது. வெட்டின குழந்தை வந்து இந்த வருஷம்தான் சேர்ந்து இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஜென்ரலாக சின்ன வயசில் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது, மிங்கிள் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த வருடமே முடிய போகுது. ஆக்சுவலாக முடிஞ்சே இருக்கும் நிறைய ஸ்கூலில். ஸோ அந்த டேக் இட் ஈஸியாக போகக்கூடிய குணம் வந்து இப்போ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அந்த குணம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதுவுமே ஒரு காரணம். இப்போ வீட்டிலேயே அது வந்து தெரியும் அந்த ஆக்ரோஷம். பட் அந்தளவுக்கு அப்பா அம்மாக்கள் வந்து குழந்தைங்கள கவனிக்கிறாங்களா, இல்லையா? நம்மளை திட்டுறாங்க குழந்தைங்க அப்படின்னா அது அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாட்டினா கூட அதே குணம் அந்த குழந்தை வெளியில் காட்டும். இப்போ இல்லாட்டினாலும் எப்பயாச்சும் ஒரு தடவை. ஸோ அது தவறான குணம். இன்னொன்று எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. அதனால் இவங்களுக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் முதல்ல டிவியை ஒழிக்கணும். அதை பண்ணுறது கிடையாது இல்லையா? அந்த விஷயத்தை தூண்டக்கூடியது தானே டிவியில் இருக்குது. நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா சீரியல் எல்லாமே திருப்பி நக்கல் அடிக்கிறது, நக்கலாக பேசுகிறது, அந்த மாதிரி தானே இருக்குது இல்லையா? மாமியார் ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த மாமியாரை நக்கல் அடிக்கிற மாதிரி மருமகள் பேசுகிறது, அது மக்களுக்கு பிடிச்சிருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா மக்களுடைய மிருக குணத்தை தூண்டுது. அது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் வெளிப்பட்டுடும். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி அது வருது? சீரியல் பார்க்குறாங்களா, அல்லது ஏதாவது படம் அந்த மாதிரி பார்க்குறாங்களா? இப்போ விஜய் படம், அஜித் படம், இது எல்லாமே மிருக குணத்தையே தூண்டும். ஆக்சுவலாக எல்லா படமும் அதான் தூண்டும் இல்லையா? ஸோ படம் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி குணம் இருக்குதா அதை செக் பண்ணணும். அடுத்தது வந்து நல்ல விஷயத்த மைண்டுக்குள்ளே போடணும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதை சர்ச்சில் போதிக்கிறாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த மன்னிக்கிற குணம் அதனால் அது நம்மளே படித்து அல்லது நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா பைபிள் அந்த மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கேட்க தான் அந்த குழந்தைக்குள்ளே இதுதான் நல்ல விஷயம், கோபத்தை வெளிப்படுத்துறது அருவருப்பான விஷயம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்குள்ளே ஆழமாக போகணும். ஆனால் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே பாரதியார் பாட்டு, பாதகம் செய்பவரை கண்டால் ஓடி மிதித்து விடு பாப்பா, காரி உமிழ்ந்து விடு பாப்பா. அந்த பாப்பா நிலமை என்ன ஆகுறது அப்புறம் இல்லையா? முட்டாள்தனமான பாட்டு அது. அந்த மாதிரி தான் எல்லாமே இல்லையா? வரலாறில் பார்த்தா இவன் அங்கே வெட்டினா, இதை குத்தினா, இதை எதுக்கு? அப்போ குழந்தைங்கள டெரரிஸ்டாக எல்லாம் வளர்க்குது பாடத்திட்டங்களே. உலகம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. எனக்கு கேட்டால் இந்த இங்கிலீஷு தமிழ் இந்த லாங்குவேஜில் தான் இந்த கதைகள் வரும். இது இல்லாமல் மாரல் சயின்ஸ் வரும். மாரல் சயின்ஸில் நல்ல விஷயம் இருக்கும். ஸோ அதுவும் நல்ல விஷயம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. இங்கிலீஷ் தமிழெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான், இந்த கதைகள் மனிதனுடைய அந்த குணத்தை அப்படியே சாஃப்டாக்கக்கூடிய கதைகளை போடணும். அது மட்டுமே போதும் இல்லையா? ஆனால் என்னென்னமோ அதில் இருக்கும், அது நமக்கு எந்த விதத்துலேயும் உதவி பண்ணாது. அது சரி, அதை எழுதுறதுக்கும் ஆள் வேணும். எழுதுறதுன்னா அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கூட போட்டுடலாம். ஆனால் இதெல்லாம் நடக்க போகிறதில்ல. பட் நீங்களே குழந்தைங்களுக்கு வந்து அதை சொல்லணும். அதுக்கு முதல்ல நீங்கள் டிவிக்கெலாம் அடிமையாகாமல் இருக்கணும். நீங்களே அடிமையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைய பற்றி கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா குழந்தை மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் டிவி பார்க்க மாட்டீங்க. பெரியவர்களே அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலாக வளர வளர நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த குழந்தை வந்து என்ன ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் வளர வளர ஃபேஸ் பண்ணுறது கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது. வளர வளர உண்மையில் ஆத்மாவுடைய சக்தி இன்னும் கம்மியாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இருக்கக்கூடிய கோபத்தை விட அது அதிகமாகும். எல்லா கெட்ட குணமும் அதிகமாகிடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து சொல்லணும். ஆக்சுவலாக பைபிளில் ஒன்று போட்டிருக்கும், அதாவது எனக்காக துன்பத்தை பொறுத்து கொள்பவர்கள் பாக்கியவான்கள்
அப்படின்னு இருக்கும். ஸோ கடவுள் உண்மையிலே அதான் சொல்கிறார். பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தில் கூட கடவுள் சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் எனக்காக அமைதியாக இருக்க மாட்டிங்களா, அன்பாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு கடவுளே கேட்குறாரு. அதனால் நன்மை நமக்கு தான். தூய்மையாக இருக்க மாட்டிங்களா இப்படியெல்லாம் கேட்குறாரு. ஏன்னா நம்ம மனசை வந்து அழுக்காக்கிக்காமல் இருக்கணும். இந்த சினிமா பார்க்குறது, வீண் விஷயங்கள் கேட்குறது, இது எல்லாமே நம்மளை அழுக்காக்கும். இந்த அழுக்காக்குறது அழுக்கான குணத்தையே வெளிப்படுத்த வைக்கும். பிறகு அது ஒரு டைமுக்கு அப்புறம் நமக்கு கண்டிப்பாக தண்டனையே பெற்றுத்தரும். ஸோ அந்த குழந்தைய வந்து 2 மாதமாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு குமுறல் இருந்துக்கிட்டே இருக்குது. மேபி அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கூட ஏதாவது நடந்திருக்கலாம். ஸோ அப்படி தான் தோணுது இல்லையா? அந்த குழந்தை தெளிவாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அறிவாலையும் கொடுக்குது, இதுக்கான தண்டனையும் ஏற்றுக்க தயாராக இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு அந்த குழந்தை கண்டிப்பாக வலியை அனுபவிச்சிருக்குது மன ரீதியாக. ஸோ எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு லேசாக எடுத்துக்கிற அந்த குணம் வந்து இயல்பாகவே குழந்தைங்களுக்கு இருக்கும். பட்டு இப்போ இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைங்களுக்கு இப்போ அந்த குணம் போயிடுச்சு. அது வந்து பலம், ஆத்ம பலம். அது இப்போ குழந்தைங்களுக்கு ஆத்ம பலம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஜஸ்ட்டு அந்த ஒரு குழந்தையை மட்டும் வைக்கிற விஷயம் கிடையாது இது இல்லையா? ஒட்டுமொத்த குழந்தைங்களுடைய மற்ற குழந்தைங்களுக்கும் அதே சூழ்நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அதே மாதிரியே அல்லது இதை விட மோசமாக கூட இல்லை. இப்போ இந்த குழந்தை 2 மாதம் பொறுத்தது, மேபி மற்றவங்க அதுக்கு முன்னாடியே கூட ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வெளியில் உள்ள சம்பவம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாலும் நமக்குள்ளே என்ன பலகீனம் இருக்குதோ அது முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? அது தெரிகிறதுக்காக இதை ட்ரிகர் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தே தீரும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ தான் நமக்கே தெரியும். முதல்ல அது மைண்டுக்குள்ளே இருக்கும். அது ரொம்ப நேரம் உள்ள ட்ரிகர் ஆகி பிறகு தான் இந்த அளவுக்கு விபரீதமான முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே வரும். அது ரொம்ப இப்போ பெருசாகி சொத்து பிரச்சனை இதெல்லாம் வரும்போது பயங்கரமாக ட்ரிகர் வர்றது இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னொருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஓகே தான். ஆனால் அதற்கான தண்டனை கண்டிப்பாக ஒரு டைம் இல்லைனாலும் இன்னொரு டைம் வேறு யார்கிட்டையாவது கிடச்சிடும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது நம்முடைய மனநிலையை பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். பாதிச்சதுன்னா நாம் தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ நாம் தப்பு செய்கிறதுக்கு தூண்டுதல் கொடுத்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது, நமக்கு தான் கிடைக்கும். எல்லா சம்பவமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நாம் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோபம் இருக்குதுன்னா, இப்போ அந்த குழந்தை இப்போ வெட்டினது வந்து அப்படி சாதாரணமாக பார்த்தா இந்த குழந்தை இப்படி பண்ணிச்சு அதனால் வெட்டிச்சு. ஆனால் அது இந்த ஜென்மத்துடைய கோபம் மட்டும் கிடையாது, அது பல ஜென்மத்துடைய கோபம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ போன ஜென்மத்தில் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க. அந்த ராஜாவை வந்து இன்னொரு நாட்டு ராஜா வந்து அந்த ராஜ்யத்தை பிடிச்சி இந்த ராஜா தலைமறைவாயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும் அவருக்கு? என் ராஜ்யத்தை அநியாயமாக அபகரிச்சிட்டானே அப்படின்னு தோணும். அல்லது கூட இருந்தவனே கூட ஏமாற்றி அது காட்டி கொடுத்தானா இன்னும் பயங்கர கோபம் வரும். இந்த கோபத்திலே அவர் வெளியிலையும் வரவும் முடியாமல் அந்த கோபத்திலே கடைசி உயிர் மூச்சு அதிலே உயிர் வேற போயிடும். இதே நினச்சிக்கிட்டே இருந்தால் உடம்பு என்ன வருது இல்லையா? ஸோ இந்த குணம் அப்படியே அடுத்த ஜென்மத்தில் வெளிப்படும் இல்லை, உள்ளே இருக்கும். அது சின்ன சின்ன விஷயத்துக்களும் ஒன்றும் இல்லை. ஒரு கூட பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு குழந்தைய பாராட்டுறாங்கன்னா இந்த குழந்தைக்கு பிடிக்காது, வெறியாகும் சின்ன வயசுலே. அப்போ அது இந்த ஜென்மத்து வெறி கிடையாது, அது முன் ஜென்மங்களில் ஏதோ ஒன்று நடந்துருக்குது. ஸோ அந்த வெறியாகிறது அது வந்து ஒரு டைமில் வெளிப்படவே ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்குது. இதில் சில சமயம் ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, அதாவது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ட்ரிகர் பண்ணாலும் அமைதியாக போகிறவங்க இருக்கிறாங்கல்ல, இது ஒரு பெரிய விஷயமே தான், அவங்க குணம் அப்படி அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுறாங்களே, அவங்க வந்து தனக்குத்தானே பாதுகாப்பு கவசம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரிகர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த குணத்தை அவங்க மாற்றிக்கல. ஆக்சுவலாக ஒருத்தவங்க அதை கண்டுக்காமல் போகிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது கடவுள் மூலமாக. ஆனால் அது தெரியாமல் மறுபடியும் அதை நம்ம பண்ணும்போது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நம்ம மாட்டிக்குவோம். ஆனால் இந்த ட்ரிகர் ஆகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஆகிறவங்க இப்போ இந்த சம்பவத்தை வந்து அந்த குழந்தை வெட்டின குழந்தை, அப்போ உள்ளுக்குள்ளே ட்ரிகர் ஆகும்போதே நமக்குள்ளே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றத அந்த குழந்தை உணர முடியல. அதான் பிரச்சனை.
இல்லையா? தப்பாக இருக்குது, அது காரணம் வெளில நடக்கிறது. இப்படி தான் யோசிச்சுட்டாங்களே தவிர ஏன் நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னு தெரியல. மேபி இந்த குழந்தையோடைய அதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், அல்லது இந்த மாதிரி வெறித்தனமான ஒரு குழந்தையை இந்த குழந்தை பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ எடுத்து அடிக்கிறது இதை பார்க்கும்போது இந்த குழந்தையோட மனசுக்குள்ளே இது ஹீரோயிசம் அப்படின்னு பதிவாகிருக்கலாம். ஏன்னா இது கலியுகம், எல்லா கெட்ட விஷயமும் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும். பிரச்சனை என்ன? அது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சினிமாவில் போனால் ஹீரோவும் அதான் பண்ணுறார். ஸோ அப்போ அதுவும் மைண்டில் பதிவாகுது. ஸோ கிறிஸ்தவர்கள் பெந்தகோஸ்தக்காரங்க வந்து டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாதுன்றது இதற்காக தான். அது அது எவ்வளோ உங்கள் மனதை கரப்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா குற்றவாளிகளும் டிவி சினிமா பார்த்து தான் அழிஞ்சிருப்பாங்க. இதை பார்க்காதவர்கள் பார்க்காதவர்கள் ரொம்ப ரொம்ப ரேரு இல்லையா? ஆனால் அவர்களுடைய குணம் இயல்பாகவே சாந்தமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஞானம் கிடைத்து நடுவில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாந்தமாக இருக்க அவங்க ட்ரை பண்ணாலும் அந்த பழைய குணம் உள்ளே வந்துடுச்சு, நல்லா பெருசாக வளர்ந்துடுச்சு. அதை ட்ரிகர் பண்ணக்கூடியது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், உள்ளே இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் அது வந்திருக்குது. அதனால் அவங்க மேலே நீங்கள் கோவப்படக்கூடாது, அவங்க உதவி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதை நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். இப்போ இந்த குழந்தை என்ன பெரியவங்களுக்கே அது தெரியாதில்ல, நமக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. மனசளவில் மற்றவர்கள் கொடுக்குற ட்ரிகர் இங்கே ட்ரிகர் ஆகுது அப்படின்னா பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அது ஓகே, அது நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம மனசை அமைதியாக பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஆனால் அது அமைதியாக பார்த்துக்க முடியல இல்லையா? ட்ரிகர் ஆகுது. அப்படி ட்ரிகர் ஆகுதுன்றதே உங்களுக்கு ஈஸியாக எப்போ தெரியும்? பிரம்மகுமாரி ஆனால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா பிரம்மகுமாரி இங்கே இதை நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன்? ஓம் சாந்தி சொல்லி தான் ஆரம்பிப்பேன். அதோடைய அர்த்தம் என்ன? ஓம்னா நான் ஆத்மான்னு அர்த்தம், சாந்தினா என்னுடைய உண்மையான குணம் அமைதி, ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். உயிரை தான் ஆத்மான்றோம், அதோடைய உண்மையான குணமே அமைதின்ற. அந்த ஆத்மாதான் நானுன்ற உணர்வில் நீங்கள் 24 மணி நேரம் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அமைதி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். அப்போ அமைதி ஃபீல் ஆகும் பொழுது திடீர்னு இந்த மாதிரி ட்ரிகர் வந்து இது கோபத்தினால, காமத்தினால, பற்றுனால, பேராசை, அகங்காரம் எதனால் வந்தாலும் அந்த அமைதி போகிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அமைதியானவன்ற அந்த உணர்வுலேயே நீங்கள் அந்த அனுபவத்திலே மூழ்கி இருக்கும்போது அமைதி கட்டாகிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அப்படிலாம் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா? எந்த நேரமும் சத்தம், டிவி, அது இதுன்னு இப்படி தானே இருக்குது. ஸோ அதனால் நமக்குள்ளே இந்த விஷம் வருதுன்னு கூட தெரியாத பரிதாப நிலையில் தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்குமே இருக்கிறாங்க. எல்லாருமே பரிதாபத்திற்குரியவர்கள் தான். இவர்களை காப்பாற்றுறதுக்காக தான் கடவுளே வரார், வந்து ரகசியத்தை சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி அமைதியை கெடுக்கக்கூடிய எந்த விஷயமும் நடக்காமல் இருந்துச்சு முதல் 2500 வருடத்திற்கு. அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். அடுத்த 2500 வருடம் துக்கம் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது, அதை தான் பாவம்னு சொல்கிறோம். ஸோ எப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போத்துலேருந்தே இது நரகம். ஸோ 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம், கடைசி 100 வருடம் கடவுளே வரார். யாரை இந்துக்கள் சிவனும், முஸ்லீம்கள் அல்லானும், கிறிஸ்தவர்கள் பரமபிதானும் சொல்கிறாங்களோ அந்த ஒரே கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி நம்மை பற்றி அறிமுகத்தை கொடுக்குறார். நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே உங்களுக்கு 2500 வருடம் இருந்ததுனால, உங்களையும் ஆத்மானு உணர்ந்து பிறரையும் ஆத்மாவாக பார்த்ததுனால ஆத்மாவில் தான் கவனம் இருந்ததே தவிர உடலில் போகலை. அதனால் சதா அமைதியும் ஆனந்தமும் உங்களுக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான். 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகிடுது? ஆத்மான்றதை மறந்து உடம்புன்ற உணர்வுக்கு வந்துடுது. அப்போ உள்ளே இருந்த அமைதி கட்டாகுது, ஆனந்தமும் கட்டாகுது. அப்போ வெளி உலக விஷயத்தில் மயங்கிறது ஆனந்தம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் புலன் இன்பத்தில் அடிமை ஆகிறோம். அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அமைதியை கெடுக்கக்கூடிய அசுர குணங்கள் நமக்கு வெளிப்படுது. அப்போ நிறைய பாவங்கள் செய்கிறோம். இதனால்
நமக்கு கிடைக்கிற தண்டனை தான் சொர்க்கத்தில் இருந்த அழகிய உடல், ஆரோக்கியமான உடல், அளவற்ற செல்வம், இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி இப்போ அனைத்தையும் இழந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் இறைவன் சொல்கிறாரு இந்த ரகசியத்தை, இது 5000 வருட காலச்சக்கரம், என்ன நடக்குமோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். டிசம்பர் முடிந்தால் அடுத்த வருடத்தின் ஜனவரி மீண்டும் ஆரம்பிக்கிற மாதிரி, அது மீண்டும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2023 போனால் 24, அது போனால் 25. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 5000 வருஷம் முடிந்தால் சத்தியுகம் வரும், சொர்க்கம் வரும். அந்த சொர்க்கத்தில் யார் இருந்தார்களோ அவர்களே வருவார்கள் மீண்டும். அவர்களே எப்படி வருவாங்க? எங்கேருந்து வருவாங்க? ஏன்னா அவங்க எங்கேயும் போல் மறுஜன்மை எடுத்து 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 அனைத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான். அது நாமே மீண்டும் அங்கே வருவோம் தெய்வீக குணத்தோட. காமம், கோபம், பற்று பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாத பரிசுத்த நிலையோட. ஆனால் இன்றைக்கி அதிலெல்லாம் மூழ்கி கிடக்கிறோம், குழந்தைங்க உட்பட. எப்படி திடீர்னு பரிசுத்தமாக முடியும்? அதுக்கு தான் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, உடல்ன்றதே மறந்துடுங்க. வெறும் ஒளியாக நான் இருக்கிறேன்ற உணர்வுலே இருங்க. பரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், என்னுடைய அப்பா. அன்பே உருவானவர், அமைதியே உருவானவர். அப்போ அவருடைய குழந்தை நானும் அப்படித்தானே இருக்கணும். அப்படித்தானே இருந்தேன். அவரை பற்றியும் என்னை பற்றியும் சுத்தமாக மறந்ததுனால தானே இப்போ தன்னிலை மறந்து இந்த நிலையில் பலகீனமானவனாக இருக்கிறேன். இப்போ அந்த பலத்தை நிரப்பிக்கன்னா இறைவன் நினைவிலேயே இருக்கணும். அப்படி இருக்க இருக்க அந்த அமைதியை அனுபவமாகிட்டே இருக்கும். உண்மையிலே அதான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். எப்போ நினைவு கட்டானாலும் உங்களை அறியாமல் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ எல்லோரும் நிரந்தரமாக பாவம் செஞ்சிட்ருக்குறாங்க 24 மணி நேரமாக. ஆனால் இறைவன் நினைவில் இருக்க தான் உங்களுக்கு தெரியும் நினைவில் இருக்கிறதே எவ்வளோ கஷ்டம். ஏன்னா இதுவரைக்கும் செய்த பாவங்கள் கம்முன்னு இருக்க விடாது, இறைவன் நினைவை மறக்க வச்சிடும். ஸோ அதையும் மீறி நீங்கள் இறைவன் நினைவிலே இருக்க அந்த அமைதியில் ஆத்மா நிலைச்சி இருக்கும் பொழுது இந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக ஏதோ ஒன்று வருது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது, புத்திசாலியாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய குணம் அமைதின்றதுனால உங்கள் மனம் அமைதி இழந்தால் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தானே மற்றவர்களும் அமைதி இழக்கிறாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். உங்கள் அமைதியை ஒருத்தர் கெடுக்கிறாங்கனாலே அவங்க அமைதி இழந்திருக்கிறதுனால தான் உங்கள் அமைதியும் கெடுக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கணவன் மனைவி பிரபலங்கள், பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பிரச்சனை கொடுக்குறவங்க முதல்ல அமைதி இழந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிந்தால் பிரச்சனை அதிகமாக இருக்காது. அவங்க அமைதி இழந்திருக்கிறாங்க, அதை நான் சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த சம்பவமே எடுத்து அந்த குழந்தை திடீர்னு கேலி பண்ணுதுன்னா அப்போ தெரியும் அந்த குழந்தை அமைதியாக இருக்குது. அப்போ அதை அமைதி இழந்திருக்கு. அப்போ அதை நான் என்ன பண்ணணும்? அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கணும். அப்போ அமைதியே உங்களுடைய குணமாக நினைச்சிங்க, உடல்ன்ற உணர்வே இல்லைன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, நான் யார் தெரியும், அகங்காரம் எதுவுமே இருக்காது. வெறும் ஆத்மா ஒளிப்புள்ளி, அவ்வளோதான், அமைதியான ஒளிப்புள்ளி. அந்த மாதிரி இருந்த அமைதியான ஒளிப்புள்ளி, அந்த அமைதி தீபம், ஆத்ம தீபம் அணைஞ்சி போயிடுச்சு. அதை ஏற்றணும், ஆத்ம உணர்வை எடுத்துகிட்டு வரணும் மற்றவர்களுக்கு. அப்போ நான் ஆத்ம உணர்வில் இருக்கணும். அப்போ என்ன சொன்னால் அந்த ஆத்மா அமைதியாகும்? உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட அப்படி கேட்டதுனால தானே இப்படி நடந்துக்கிற, சாரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லாம் அப்படின்ட்டு இந்த குழந்தையே அதை சமாதானப்படுத்தும். அப்போ தானாகவே அது சரியாக இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் நிறைய பேர் அதை அப்படி மாறுறது கிடையாது, அது பார்த்துருக்குறோம். காலேஜ் டைமில் இது வரைக்கும் படித்ததில் ஒரே ஒரு காலேஜில் தான் அப்படி பார்த்துருக்குறோம், ரொம்ப மோசமாக. ஸோ அது ஒரு கிராமமும் கூட. எனக்கே அது ஷாக்காக தான் இருந்துச்சு, என்னடா இப்படிலாமா இருப்பாங்க அப்படின்ட்டு. ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த குழந்தை இருந்த ஸ்கூல் கிராமமாக என்ன அதெல்லாம் தெரியல. குறிப்பாக அந்த குரூப்பிசம் இருக்குது இல்லையா, அது பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது. ஸோ குரூப்பிசம் எந்த குரூப்புக்குள்ளேயும் நம்ம அடங்கலை அப்படின்னா, மெயினாக எனக்கு இவங்களை பிடிக்காது, அவங்கள பிடிக்காது, நீங்கள் அப்படியே ரொம்ப க்ளோஸாக இருக்க தேவையில்லை. ஆனால் அந்த வெறுப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். யாருக்கிட்டேயும் சிரிச்ச முகத்தோடு பேச முடியணும். அப்படி முடியல அப்படின்னா அதுவே ஒரு நோய் தான்.
இது பெரும்பாலும் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸ்கூலில், காலேஜில் ஏதோ ஒரு குரூப் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அவங்க செய்கிறது தவறாக செய்கிறாங்க, ஆனால் அது அறியாமையில் செய்கிறாங்க, மயக்கத்தில் பண்ணுறாங்க. அது எப்போ உங்களுக்கு தெரியும்? நீங்கள் மயக்கத்துலேருந்து விலகி இருந்தால் தான் தெரியும். நீங்களும் ஒரு மயக்கத்தில் இருந்தால் அவன் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ குறிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் என்ன? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அந்த பரமாத்மா நினைவிலே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, எல்லாருக்குமே இது மட்டும்தான் பாதுகாப்பு. ஏன்னா எல்லாருமே இப்போ கடவுளை விட்டு ரொம்ப எட்ட போயாச்சு. ஆனால் கடவுளே வந்திருக்கிறார். அவர் கையை பிடிக்காத வரைக்கும் நம்மளுடைய அசுர குணமே நம்மை அழிச்சிடும். அந்த அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு தான் இறைவனை பிடிக்கிறோம். அதன் மூலமாக தான் நமக்கு பாதுகாப்பு. அதன் மூலமாக தான் நம்மை காப்பாற்ற வரார் கடவுள். நம்ம குணத்தை மாற்றுறதன் மூலமாக. குணத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறீங்க. ஸோ இன்னுமே இறைவன் நினைவில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதை டைரெக்டாக நீங்கள் முரளியை பார்க்கும்போது, நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஒரு வீடியோலையும் ஒரு இறைவனுடைய ரகசியத்தை வச்சு தான் நம்ம போட்டிருப்போம். அப்பப்போ நடக்கிற சம்பவத்தை சொல்கிற மாதிரி தெரிந்தாலும் உள்ள இறைவனுடைய ஞானம் தான் இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.